வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். டெக்னோ இந்த கம்பெனியிலிருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டிரான்ஷன் ஹோல்டிங்ஸ்னு வரக்கூடிய இந்த டெக்னோ இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்லாம் கொஞ்ச நாளாகவே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கலக்கலான மொபைல் ஃபோன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற போவா 5 ப்ரோ. இது வந்து ஒரு 5G மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 15,000 செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபாய்க்கு இதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. 10 பேண்டுக்கான 5G, அப்புறம் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லைட்டை போட்டால் அந்த பாக்ஸ்லேயே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆர்க் டிசைனில் ஒரு 3D டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. 68 வாட் சார்ஜரும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்னுடைய 6080 ஒரு 6 nm டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது நம்ம பார்க்குறதுக்காக, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான பாக்ஸ் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸினுடைய டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேயே அந்த ஆர்க் டிசைன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை குறிக்கிறதுக்காக RGB கலரில் லைட்டெல்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸை திறந்த உடனே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இந்த டெக்னோ போவா 5 ப்ரோ 5G மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்னோடைய போவா 5 ப்ரோ மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வேரியண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர்னுடைய பேர் என்ன, டார்க் இல்யூஷன். இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோ வடிவத்தில் நமக்கு இல்லை. பாக்ஸுடைய பின்புறத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பல விவரங்கள், ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 15,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. டார்க் இல்யூஷன் ஒரு டார்க்கான ஒரு பிளாக்கும் ஒரு டார்க்கான ஒரு ப்ளூவும் கலந்தாப்பில் ஒரு கலரில் இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் தான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது தவிர பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். யூசர் மேனுவல், 12 monthsக்கான வாரண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன், மொபைலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. 68 வாட் சார்ஜர். இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த செக்மெண்ட்டில் 68 வாட் சார்ஜர் ப்ளஸ் அதை சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் இருக்கிற டிசைன் தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட். லைட் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஓவலில் ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் உங்கள் லைன் ஒன்று இருக்குது, அப்புறம் கட்ஸ் நிறையா இருக்குது. கேமராக்குன்னு தனியாக ஒரு பிளாக் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேமுமே பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸு. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா 220 கிராம், திக்னஸ் கொஞ்சம் 9 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டேடியான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் பேக்கில் இப்போ லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸ். இதுக்கு பேர் வந்து ஆர்க் இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைட் வந்து கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு லைட் ஆகும், சார்ஜ் ஆகிறப்போ லைட் ஆகும், உங்களுக்கு இன்கமிங் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இது லைட் அப் ஆகும். போவா 5 ப்ரோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவாக்கில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே இன்னொரு ஸ்பீக்கருக்கான கிரில் மேலே இருக்குது. ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. DTSக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஒரு 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்கான ஒரு ஹோல் இருக்குது. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக்குக்கெல்லாம் ஹோல் கொடுக்கல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நல்லா ஃபாஸ்ட்டாக ரிலையபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பல லைட்டிங் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரிலையபிளான ஒரு ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசம் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்கிறது தெரியுது நமக்கு. டிசைனில் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. கொஞ்சம் மொபைல் ஃபோன் திக்காகவும் ஹெவியாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க என்னதான் அந்த லைட்டெல்லாம் கொடுத்து மொபைல் ஃபோனை அழகுபடுத்தினாலும் மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேஸை வாங்கி போட்டோம் அப்படின்னா இது எல்லாம் மறைஞ்சு போகக்கூடிய விஷயம் தான் இது. பட் மெனக்கெட்டே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். டிசைன் டிபார்ட்மெண்ட் அருமையான வேலை பண்ணியிருக்காங்க டெக்னோனுடைய போவா 5G மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும். போவா 5G ப்ரோ மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.78 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, IPS LCD பேனல். பட் ஆனால் இந்த டிஸ்பிளேல ஒரு AMOLED பேனலுக்கு ஈக்குவலான ஒரு கலர் வைப்ரன்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. இண்டோர் கண்டிஷனில் நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, அவுட்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா யூஸபிளான ஒரு டிஸ்பிளே பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க.
கலர்ஸுடைய ரிச்னஸ் நல்லா இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப நேச்சுரலான கலர்ஸ். இதுக்கு மேல நான் உங்க கண்ணில் நான் பார்க்கறது தான் உங்க கேமராலையும் தெரியுது. ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நேச்சுரலான கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. எப்பவுமே ஒரு AMOLED பேனல் தான் பெஸ்ட், LCD பேனல் தான் பெஸ்ட்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இருக்கிற பேனலை வச்சு அதோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதே மாதிரி வியூயிங் ஆங்கிள்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆங்கிள்ஸ்ல நமக்கு பிரைட்னஸ் குறையுது. கலர்ஸும் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா வியூயிங் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் ஒரு கேம் விளையாடுறதுக்கு, நீங்கள் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியாலாம் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஸ்பிளேயாக இருக்கும். கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் 2 பெரிய ரிங் கொடுத்து டூயல் கேமராலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. டூயல் கேமரா கிடையாதுங்க, ஒரு மெயின் 50 மெகா பிக்சல் கேமரா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா 2வது கேமரா பார்த்தீங்கன்னா அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை, மெகா அல்லக்கை ஏஐ கேமரா. இது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பொட்டுநாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டெக்னோ மொபைல் ஃபோன்ஸ் மாதிரியும் இந்த மொபைல் ஃபோன்லயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க, பேக்லயும் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபிளாஷையும் ஒரே நேரத்தில் நீங்க டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் இதுல இருக்கு. கேமரா இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபில்ம் மோட், போர்ட்ரேட் மோட், சூப்பர் நைட் மோட், அப்புறம் ஸ்கையை சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்கை ஷாப் ஆப்ஷன் இருக்கு. ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வீடியோக்கான ஆப்ஷனும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் உங்களுக்கு 1080p வீடியோஸில் உங்களுக்கு இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த பிரைஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரியர் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அகைன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டெக்னோ போவா 5 ப்ரோ மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ நடந்துக்கிட்டே பேசுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க, அதெல்லாம் காஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிக்சருடைய குவாலிட்டி, அதை எக்ஸ்போஷர், பிரைட்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் சுமாராக இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸில் உங்களுக்கு இதில் போர்ட்ரேட் கேமரா அந்த 2 மெகா பிக்சல் கேமரா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் போர்ட்ரேட் ஷாட்ஸில் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் பிளரிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. மேக்ரோ ஷாட்ஸ் இதுல கிடையாது. பட் ஏஐ வச்சு கேமரா சீன்ல ஏதாச்சும் அவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைட் ஸ்கையா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கையை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ளூவா காமிக்குது. கிராஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிரீனா காமிக்குது. லோ லைட் மோட்ல ஓகே, இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம லோ லைட் கேமராஸ்லாம் நம்ம சூப்பரா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் சூப்பர் நைட் மோட்லாம் கொடுத்து அவங்க நாய்ஸ் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மட்ஜியா தான் இருக்கு லோ லைட் மோட்ல. செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கிறப்போ அகைன் நீங்கள் லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் வரும். நீங்கள் ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்தாலுமே லோ லைட் செல்ஃபிஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த டெக்னோ போவா 5G மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஹைலைட் என்னன்னா அவங்க இந்த செக்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிற மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 6080 ப்ராசர். இது வந்து ஒரு 6 nm டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசர். இதோட சேர்த்து அவங்க 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த 8GB ரேம் உங்களுக்கு வெர்ச்சுவல் மெமரி மூலமா இன்னொரு 8GB நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது தவிர இந்த மொபைல் ஃபோன் 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது 128GB ஸ்டோரேஜ். கூட கொஞ்சம் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 256GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து ஒரு UMCP ஸ்டோரேஜ் தான், UFS கிடையாது. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு, NFC கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கு. ரியல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு இதை நீங்க ஒரு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் கூட சொல்லலாம். ஸோ நல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுது. ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க விளையாண்டாலுமே உங்களுக்கு ஹீட்டிங் அவ்வளவா ஆகல. 1.5 மணி நேரத்துக்கு நீங்க மேல விளையாண்டீங்க அப்படின்னா லைட்டா உங்களுக்கு வார்ம்த்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் இது வந்து ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி லைட்டா த்ராட்லிங் இருக்க தான் செய்யுது. பட் கேமிங் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேம் தவிர அன்றாட நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு மொபைல் ஃபோன். நீங்க யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் அருமையா ஹேண்டில் பண்ணுது. இந்த 8GB ரேம் அப்படிங்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட்டை நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணுது. ஒரு ஸ்மூத்தான யூசேஜில் கேமிங்க்கு மட்டும் கிடையாது, நீங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்றப்ப கூட ஒரு ஸ்மூத்தான யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ டெக்னோ மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பேசுகிறப்போ கண்டிப்பாக அவங்களுடைய சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற OS பார்த்தீங்கன்னா iOS வெர்ஷன் 13. இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஹெவிலி ஸ்கின்டு UI அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆனால் இந்த ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் கூட சேர்ந்து வரதான் செய்யுது. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் மித்த ப்ளோட்வேர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய பாம் ஸ்டோர்லேருந்து ஆல்ரெடி ஒரு 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற நேரத்தில். அப்புறம் அந்த ஆஹா கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. மொபைல் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு
ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் லைட், இந்த மொபைல் ஃபோனுடைய ஆர்க் எல்இடி டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்தெந்த நேரத்துக்குலாம் எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்ட்டி மோடில் இந்த மாதிரி லைட் வேணுமா, இல்லை எந்த மாதிரி லைட் வேணும், அப்புறம் உங்களுக்கு மொபைல் ஃபோனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி லைட் எரியணும், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோ பேட்டரிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு, அப்புறம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் கேம்ஸ் விளையாடுறப்போ இந்த மாதிரி பல நேரத்தில் இந்த லைட் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். லைட்டினுடைய டியூரேஷன், லைட் எப்பெல்லாம் எரியணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது தவிர மல்டி விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெமரி ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெமரி எஃபிஷியன்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது நம்ம ரொம்ப நேரம் ஸ்வைப் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் மாதிரி இங்கே வந்துடும். சோஷியல் டர்போ அப்படிங்கிறது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து நம்ம எமோஜி, அப்புறம் வீடியோ ரீடச்சிங், வீடியோ ரெக்கார்டிங், பீக் மோட் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் டெலீட் பண்ணிட்டாங்க, உங்கள் மெசேஜ் அமுச்சு டெலீட் பண்ணாங்களுமே அந்த மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் ஸ்டிக்கர் மேக்கர், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட் இருக்குது, கேமிங் மோட் இருக்குது, அப்ளிகேஷனை க்ளோன் பண்ணுறதுக்கான ஆப் ட்வின் மோட் கொடுத்துருக்காங்க, வீடியோ அசிஸ்டன்ஸ் மோட் இருக்குது, எக்கச்சக்கமான ஜெஸ்டருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சேஞ்ச் கொண்டு வந்தவங்க அந்த ப்ளோட் வேரியம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே நல்லா இருந்திருக்கும் நமக்கு. பட் இவ்வளோ ப்ளோட் வேரியம் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸையும் தாங்கி இந்த மொபைல் ஃபோன் வந்து ரன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸ்க்கு மேலேயே தாக்கு பிடிக்குது. 3ஆம் நாள் இறுதியில் பார்த்தீங்கன்னா 30% முடிவில் எனக்கு சார்ஜ் டெஸ்ட்டில் எனக்கு கிடச்சிச்சு. 68 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ இந்த மொபைல் ஃபோன் 48 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. அகைன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் 68 வாட் சார்ஜர் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். டெக்னோனுடைய போவா 5 ப்ரோ மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5G மொபைல் ஃபோன், அதுவும் ஒரு 10 பேண்ட் இருக்கிற 5G மொபைல் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, 15000 செக்மெண்ட்டில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கொஞ்சம் திக்காக இருக்குது, டிஸ்பிளேல வியூயிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யூஐல நிறைய ப்ளோட்வேர் இருக்கு. இது 3 பாயிண்ட் தவிர டிசைன் பக்காவா இருக்கு. டிஸ்பிளேனுடைய அந்த கலர் அக்யூரசி, அந்த ரிச்னஸ், கான்ட்ராஸ்ட் அருமையா உங்களுக்கு வருது. கேம் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு டிபெண்டபிளான ஒரு பேட்டரி, ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட 15000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா. இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.